வணக்கம். இந்த ஒரு கொஸ்டின் தாங்க ரொம்ப நாளா எனக்கு இருக்கக்கூடிய டவுட், அதாவது முக்கியமானதாகவும் நான் பாக்குறேன். ஏன்னா இது புரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா எல்லாமே புரிஞ்சுன்னு தோணுதுங்க. அதாவது தாட் இருக்குதுங்க. இப்போ ஒரு தாட் இருக்கு, தாட் வந்து ஃபேக்ட், அந்த வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபேக்சுவல் கண்டென்ட் இருக்கு, அதோட சேர்ந்து எமோஷனல் கண்டென்ட்டும் வந்துருது. ஆக்சுவலா இப்ப தாட் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் வர்றதுனால பிரச்சனை கிடையாதுங்களா? அது எமோஷனல் சேர்ந்து வருது, நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. அப்படிதானங்க? ஆமா, அதாவது தாட் வந்து எமோஷன் வேற, தாட் வேற. தாட் வந்து வரும்போது எமோஷன் அது ரைஸ் பண்ணி விட்டுருது. தூரத்துல உங்க ஃப்ரெண்டா நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி வருது. ஆமா, உடனே ஒரு மகிழ்ச்சி வந்து மகிழ்ச்சிங்கிற எமோஷன் வந்துருது. அதே நேரத்துல உங்களுக்கு வேண்டாதவங்கள ஒருத்தரை நினைச்ச உடனே உங்களுக்கு ஒரு வெறுப்பு உணர்வு வருது. அப்போ அந்த எமோஷன்ஸ்ங்கிறதெல்லாம் இந்த தாட்டை பின்பற்றி வருது. அந்த எமோஷன் வந்து தாட்டு கிடையாது, எமோஷன் வேற. பட் இருந்தாலும் எமோஷனுக்கு காரணமானது தாட்டு. அப்ப தாட் வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஆமா, இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அது எதனால இது சேர்ந்து வருதுங்க? அதாவது கண்டிஷனிங்னால. நீங்க ஒவ்வொரு வினாடியுமே இதெல்லாம் வந்து நம்ம சித்தம்ங்கிறதா நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றோம். சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எதை நமக்கு காட்டுதோ, நம்ம மைண்ட் எதை காட்டுதோ உடனே அதுக்கு அந்த மாதிரி நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ரியாக்ஷன் வந்துடும். அது இயல்புக்கு ஏற்றாப்புல வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நண்பரை ஃப்ரெண்டா நினைச்ச உடனே மகிழ்ச்சி வருது, வேண்டாதவங்க நினைச்சா ஒரு வெறுப்புணர்வு வருதுங்கிற மாதிரி அப்படி ஒரு எமோஷன் உள்ள இருந்து வந்துடும். ஆனா இப்போ ஞானிகளுக்கு வந்து இந்த மாதிரி வராது. அவங்களோட வெறும் இன்ஃபர்மேஷன் ஃபேக்சுவலா மட்டும் இருக்கும், அந்த எமோஷன் சேர்ந்து வராது. அப்படின்னு எல்லாமே வரத்தான் செய்யும், வராம இருக்க கூடாது. வராமலே இருந்தாலும் இல்ல, பட் இருந்தாலும் அது வந்து வர்றதுனால தானங்க நம்ம அதுல புடிச்சிக்கிறோம். இப்ப தாட் வந்து திங்கிங்க மாறதுக்கு காரணம் அதுதானே. ஒரு பிளஷர் வருது, இத வந்துட்டு போறதுனால எதுவுமே பிரச்சனை இல்ல. அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆறதுலதான் பிரச்சனை. உதாரணமா இப்போ ஒரு நெருப்பு எரியுதுன்னு வச்சுடுங்க, நெருப்புக்குள்ள நீங்க கைய விட்டீங்கன்னா என்ன ஆகும்? சுடும். கண்டிப்பா. ஆமா, சுடும். இப்ப அதே நேரத்துல அந்த நெருப்புக்குள்ள நீங்க கையை அப்படி வேகமா கிராஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுடுங்க, சுடாது. அப்போ வந்து காசு நெருப்புக்குள்ளதான் கை விடுறீங்க, பட் இருந்தாலும் அவங்க சுடல பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாமே அப்படி மொமெண்ட்ரியா வந்துட்டு போயிடும். ஆமா ஆமா. அதாவது நம்ம அப்படியே விட்டுறதுனால அது ஒரு ட்ரேஸ் விட, அதாவது திங்கிங்கா மாறாம போயிட்டு நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்காது. அது வந்து இல்லன்னா ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, ஒரு இடத்துல சுழல் மாதிரி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சுழல் மாதிரி ரொட்டேட் பண்றதுதான் தப்பு இல்லையே, எதுவுமே வர்றது தப்பு கிடையாது. அப்போ அவங்க எல்லாருக்குமே நேச்சுரலா ஹியூமன் பீயிங்னால அது எமோஷனல் கண்டென்ட் இருக்கும்னு சொல்றீங்க. எமோஷனல் கண்டென்ட் வரும். அப்படி இருந்தாலும் நம்ம செயல்படவே முடியும், செயல்படவே முடியாது நம்ம. இப்ப இந்த தாட் வந்து வெளியில இருந்து வருதுன்னு சொல்றாங்க. அப்படி ஆனா எல்லாமே எனக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. இப்ப எனக்கு வரக்கூடிய தாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிலேட்டடா தான் இருக்கு. அதே தாட் வந்து மெமரியில இருந்து நீங்க வருது. அப்ப என்னோட மெமரி தனியா தானே இருக்குது, அது எப்படி வெளியில இருந்து வருதுன்னு சொல்ல முடியுங்க தாட்? மெமரியில இருந்து மெமரியுடைய கண்டென்ட் இல்லாம தாட் இருக்கா பாத்தீங்களா? உங்க தாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அது மெமரியினுடைய கண்டென்ட் இல்லாதபடி தாட் இருக்காது. வரும் ஞாபகமா நம்ம. ஆனா வெளியில இருந்து வருதுன்னு ஏன் சொல்றாங்க? நமக்கு ஒண்ணு இருக்கு, அங்க இருந்தா தாட் வருது அப்படின்னு சொல்றாங்க. தாட் வெளியில இருந்து வராது. வெளியில இருந்து ஒரு மரத்தை பாக்குறீங்க அல்லது உங்க ஃப்ரெண்ட பாக்குறீங்கன்னா அவங்க வெளியில இருக்கிறாங்க, அவங்க பார்த்ததுனால ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க உங்களுக்கு வந்து தாட் ரைஸ் ஆகுது. அத அப்போ வெளியில அந்த தாட்டுக்கு காரணமானது வெளியிலயும் இருக்கலாம், நீங்க நடந்து முடிஞ்சதை பத்தி நீங்க நினைக்கிற நினைவாகவும் கூட இருக்கலாம். ஏதோ வகையில உள்ள இருந்துதான் வருது, காட்டுள்ள இருந்தா வருது. அட்ராக்ட் பண்றது எல்லாமே வெளியே இருக்கலாம், அந்த சென்சேஷன் வந்து வெளியே இருக்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய பொருள் வெளியே இருக்கலாம். இப்ப உங்க ஃப்ரெண்டை பார்த்தா ஃப்ரெண்டை பற்றிய நினைவுகள்லாம் வருது, ஃப்ரெண்டு வெளியே இருப்பாங்க, ஃப்ரெண்டை பற்றிய நினைவு உங்களுக்குள்ள இருக்கு. மெமரியில தான் வருது, மெமரி உங்களுக்குள்ள தானே இருக்கு.
அதாங்க ஒரு காமன் ஸ்பியர் இருக்கு, தாட் ஸ்பியர் அப்படின்னு அதுல இருந்தா வருது அப்படின்னு சொல்றோம், கேள்விப்பட்டிருக்கேன். பட் நம்மளுக்குள்ள இருந்தா வருது. மெமரி தான், மெமரி ரீவைண்ட் ஆகிற மாதிரி சும்மா ரீவைண்ட் ஆகுது. ஓகே, இல்ல இதுதாங்க எனக்கு டவுட் இருந்தது. அதான் எமோஷன்ன்றது தனி, தாட்ன்றது தனி. அப்படிதானங்க. ஆனா நீங்களே சில நேரம் வந்து அறிவு அம்சம் உணர்வு அம்சம் ரெண்டு பத்தி பேசுறீங்க. ஆமா, அறிவு சொன்னா இப்ப நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பார்ட் வந்து நம்ம அறிவு அம்சம் சொல்லிடுறோம். ஆனா ஒரு நம்ம ஃபீல் பண்ற மாதிரி தாட் வர்றது கூட நீங்க ஃபீல் பண்றதுன்னு வச்சுக்கிறீங்க. தாட் ஒண்ணு இருக்குங்கிறது உங்களுக்கு நீங்க ஃபீலிங் லெவல்ல வந்ததே கூட நீங்க சிந்திச்சுட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? அது அந்த ஃபீல் பண்றது வந்து உணர்வோம். இப்ப உதாரணமா இப்ப உங்களுக்கு ஒருத்தர் உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு போன்ல பேசுறாங்கன்னு சொன்னா அந்த குரல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஆனா அவங்க அந்த குரல்ல நீங்க வந்து ஒரு சென்ஸ் நீங்க சென்ஸ் பண்றீங்க குரல்ல. ஆனா அதே நேரத்துல அவங்க பேசுற இதுகளெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த அறிவம்சமாயிருது. அந்த குரல் எல்லாம் உணர்வம்சமாயிருது. அந்த கண்டென்ட் வந்து அவங்களோட மெசேஜ் எல்லாம் வந்து அறிவம்சம். நீங்க ஃபீல் பண்ற பகுதி வந்து உணர்வம்சங்கிற மாதிரி ரெண்டும் கலந்துதான் நமக்கு எப்பவுமே வரும். அப்புறம் ஃபைனலா எனக்கு வந்து என்னன்னா நீங்க அந்த அவேர்னஸ் சொல்றீங்க, அதுக்கு எல்லாமே அவேர்னஸ் வெளிப்பாடுதான் கான்சியஸ்னஸ் பத்தி சொல்றீங்க. கான்சியஸ்னஸ் தான் எல்லாமே இருக்கு, அததான் வேற்றுமைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? இப்ப நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்றீங்க அவேர்னஸ். ஆனா இந்த அவேர்னஸ்ல இருந்தா இந்த கான்சியஸ்னஸ் வருது, எல்லாத்துக்குமே அவேர்னஸ் தான் ஆதாரமா இருக்குன்றது எப்படி நம்ம சொல்லலாம்? உடலை வச்சு சொல்லலாம். உதாரணமா இப்ப நம்ம நாக்குல வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்குது. இப்ப நாக்குக்கு வந்து நீங்க இனிப்பை உள்ள போட்டீங்கன்னா இனிப்பை காட்டுது, கசப்பை உள்ள போட்டீங்கன்னா கசப்பை காட்டுது. இப்ப நீங்க எதையுமே போடலன்னா ஒண்ணுமே காட்டாது பாத்தீங்களா? அப்போ அதுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இல்லன்னு அர்த்தம் இல்ல, உள்ள ஏதோ இருக்குது. எப்போ ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில ரியாக்ஷனா வந்து காட்டிடுது. இப்ப நம்ம உங்க பாடியில வந்து யாரோ ஒருத்தர் தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, தொட்டோம்னா அந்த டச் ஃபீலிங் தருது. தொடுற வரைக்கும் அந்த டச் ஃபீலிங்கே இருக்காது. அப்ப டச் ஃபீலிங் இல்லங்கிறதுக்காக உங்க பாடி வந்து சென்சிட்டிவிட்டி இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது பாத்தீங்களா? அப்ப நீங்க டச் பண்றதுக்கு முன்னாலே அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குதானே செய்யுது. அது செயலுக்கு வரும்பொழுது டச் பண்ணும் பொழுது செயலுக்கு வருது. டச் பண்ணாத வரைக்கும் ஏதோ இருக்குது. அப்ப அதே மாதிரி என்ன இருக்குன்னா கான்சியஸ்னஸ் வந்து எல்லா விதமான பாடி லெவல்லையும் சைக்கலாஜிக்கல் லெவல்லையும் நம்ம ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு ஏற்படுது. அப்ப அந்த கான்சியஸ்னஸுக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து நம்ம அவேர்னஸ் சொல்றோம். எப்படி பாடியில வந்து அதுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கோ அதே மாதிரி எல்லா கான்சியஸ்னஸுக்கும் ஆதாரமா ஒரு அம்சம் இருக்கு, அது அவேர்னஸ் சொல்லி சொல்றோம். அந்த அவேர்னஸ் வந்து இப்படி எட்டர்னலா இருக்கு, அழிவற்றதா இருக்குங்கிறதெல்லாம் அது நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது வச்சு அப்படி என்ன கேட்டுக்கிறோம் அவ்வளவுதான். மற்றபடி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க கேள்வி கேட்டோம்னா சரி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லிடணும். மாறாம இருக்கு, அதாவது அது எப்பவுமே மாறாம இருக்கு. கான்சியஸ்னஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு காலமும் கிடையாது, ஸ்பேஸும் கிடையாது, டைமும் கிடையாது, கான்சன்ட்ரேஷனும் கிடையாது, அங்க காசு அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அந்த அவேர்னஸ். ஆமா, அதாவது நம்ம வந்து கான்சியஸ்னஸ் பத்தி சொல்லலாம், இது ஒரு காலத்து வரும் போகும்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு ஆதாரமான அவேர்னஸ் பத்தி நம்ம அதுக்கு மேல சொல்ல முடியாது. அது வந்து கான்சியஸ்னஸோட ஆதாரமானதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அது வந்து தோற்றமும் இல்ல மறைவும் இல்லன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கான்சியஸ் லெவல்ல ஒப்பிட்டது. கான்சியஸ் வச்சு அவேர்னஸ் பத்தி நம்ம அளவிட முடியாது. அப்ப அவேர்னஸ் பத்தி சொல்லணும்னு சொன்னா வேற ஏதோ விசேஷமான கெப்பாசிட்டி இருந்தா தான் நமக்கு சொல்ல முடியும். அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. சாஸ்திரங்கள் சொல்றதை நம்ம ரிலை பண்ணிக்கலாம் அவ்வளவுதான்.